முந்தையெல்லாம் இந்த பெந்தகோஸ்தேக்காரங்க சிஎஸ்ஐக்காரங்களை பார்த்து பாரம்பரிய சபையார்னு திட்டுவாங்க. இப்போ பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு இப்போ பேச்சு தெரியுமா? பெந்தகோஸ்தே பாரம்பரியம். துதியில் அனல் இல்லை, ஆராதனையில் அனல் இல்லை, செய்தியில் அனல் இல்லை. கொடுக்குறவங்கள நான் சொல்லலை, கொடுக்காதவங்கள சொல்கிறேன். நான் என் சபையை பற்றி இப்படிலாம் பேசுகிறேன்னு யாரும் கேட்டுறாதீங்க. கொடுக்காதவங்கள மட்டும்தான் நான் சொல்கிறேன். செய்தியில் அனல் இல்லை. இப்போ வரவன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் கேட்டு பாருங்க, நான் சபைக்கு 25 வருஷம் விசுவாசி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இவன் உட்காந்துட்டு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது இங்கே சொல்லுவான், அடுத்து இந்த உதாரணம் சொல்லுவார் பாராயம்மா. அவர் சொல்லுவார், நான் வாழைப்பழத்தை சாப்பிட்டு என் வாழ்க்கையில மிகுந்த கஷ்டத்தோடு. எப்படா இவ்வளோ கரெக்டாக சொன்னேன்? 25 வருஷமா அந்த வாழைப்பழத்தை அவர் பிசைஞ்சிக்கிட்டே இருக்காரா, இன்னும் மாற்றவே இல்லைங்கிறான். அவர் மெசேஜில் இவன் பழக்கப்பட்டான். ஒருவேளை அவர் இந்த வாரம் வீட்டில் இல்லை, ஊரில் இல்லைன்னா அவனே கொடுத்துருவான் அந்த வாழைப்பழத்தை. முன்னாடி உள்ள நம்ம பரிசுத்தவான்கள் சனிக்கிழமை உட்காந்து காத்திருப்பு நாள்னு பேர், அதுக்கு பேர் காத்திருப்பு நாள். என்னதுக்கு காத்திருந்தாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தாங்க. காத்திருந்து கர்த்தர்கிட்ட வார்த்தையை வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும் போது சபை அனலா இருந்துச்சு. இப்ப 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்னு புக்கு போட்டு வைக்கிறான். புக்கை வாங்கிக்கிறது. 100 சிறுகதைகள் இருக்கு, குட்டி கதைகள், அதையும் வாங்கிக்கிறது. அப்புறம் டெய்லி வாட்ஸ்அப்பை படிச்சிடுறது. மொத்தத்தையும் போட்டு குழப்பி ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு இருந்துச்சு ஒரு காலத்தில், அந்த அடி அடிக்கிறது. அவ்வளோதான். கேட்டு பாருங்க, சபையில் அனல் இல்லை. விசுவாசி எப்படி இருக்கும்? அதுவும் அப்படித்தான் இருக்கு. என்ன போட்டு மூடினாலும் அனல் வரமாட்டேங்குது. ஆவியை ஊத்தும், அக்கினியை ஊத்தும், வராது. வல்லமை தேவை தேவா, அந்த நேரத்துக்கு தான் வரும். நீங்க ட்ரம் அடிக்கிறத நிறுத்துங்க, ஆவியை நின்றோம். ட்ரம் அடிச்சா வர்றதுக்கு பேரு பரிசுத்த ஆவி இல்ல, கொட்டாவி. கொட்டடிச்சா வர்றதுக்கு பேர் என்னது? கொட்டாவி. ட்ரம்மே அடிக்க வேண்டாம், ஆவியில நிறைஞ்சினா உன் கண்கள்ல தண்ணி வரணும். அதுதான் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியில நிரம்புறது. கொஞ்ச காலம் ஒரு கூட்டம் சொல்லி தெரிஞ்சிச்சு, நல்ல ட்ரெஸ் கண்டு ஆடுற மாதிரி ஆடினாதான் பரிசுத்த ஆவின்னு. அதுங்களும் ஆடிட்டு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கொரோனா வந்து எல்லாத்தையும் நிறுத்திருச்சு, ஆடுறதுக்கு வழி இல்லாம. இப்போ ஒரு கூட்டம் இப்படி ஆயிருச்சு. கவனிச்சுக்கொள்ளுங்க, எழுப்புதல் வரணும்னா முதல்ல சபை எழும்பணும். ஓ, தாவீது ஒரு காலத்தில் கோலியாத்தை ஜெயித்தார், தாவீது ஒரு காலத்தில் பெலிஸ்தியர்களை ஜெயித்தார், தாவீது ஒரு காலத்தில் எப்ரோனை பிடித்தார். பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டே இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நாங்கள் எப்பேற்பட்ட ஊழியக்காரங்க தெரியுமா, ஒரு காலத்தில் நாங்கள் அசச்சம் தெரியுமா. உங்களுடைய அனுபவத்தையோ உங்கள் ஊழியத்தையோ யாரும் குறை சொல்லவில்லை. இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வி. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. எந்த பரிசுத்தவான்களையும் குறை சொல்றது கிடையாது. அவங்க ஓடி முடிச்சுட்டு அந்த ரிலே ரேஸ்ல கொடுக்குற மாதிரி நம்ம கையில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ உட்காந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? பழைய பெருமைகள், 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி, 150 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி, எல்லாம் நல்லது. யாரும் இங்க குறை சொல்லல. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்? அன்னைக்கு கோலியாத்தை ஜெயிச்ச தாவீது தான் இன்னைக்கு படுத்து கிடக்கிறாரு. இப்ப திருப்பி கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு அவரால் போக முடியுமா? முடியாது. படுத்தாச்சு. இப்ப எழுப்பணும். என்ன செய்யலாம்? கடந்த 20-30 வருஷமாக திருச்சபை பெருகி இருக்கிறது. ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் திருச்சபை ஆவியிலே நிரம்பி இருக்கிறதா? ஒரு ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டேட்டஸ் சொல்லுங்க, எத்தனை பேர் பாஸ் ஆவான், எத்தனை பேர் ஃபெயில் ஆவான்னு சொல்லுங்கன்னு கேளுங்க. அந்த டீச்சர் கரெக்டாக சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, இது ஒரு 80க்கு மேலே வரும், இது கொஞ்சம் ஃபெயில் ஆகிடும், இது கொஞ்சம் ஃபெயில் ஆகிற லிஸ்ட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த வார்டில் இருக்கக்கூடியதான பேஷண்ட்ஸை பற்றி நர்ஸுக்கிட்ட கேளுங்க, இங்கே எத்தனை பேர் பாஸ் ஆவாங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு போகும், எத்தனை பேர் பாஸ்ட் ஆகும், கரெக்டாக சொல்லுவாங்க. இது தேரும், இது தேராது. டாக்டர் சொல்லுவார், அதெல்லாம் பழச்சிருவீங்க அப்படிம்பாரு. நர்ஸு சொல்லும், அந்த அம்மாவுக்கு தெரியும் இது தேரும் தேராது.
உங்க சர்ச்சில் போய் கேளுங்க எத்தனை பரலோகத்துக்கு போகும்னு. தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. ஏன்? கர்த்தரே அறிவார். நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டே என்ன நமக்கு இன்னும் தெரியாது. பரலோகத்துக்கு போவோமா என்னன்னே நமக்கு தெரியாது. இன்னும் உங்களுக்கும் தெரியாது, உங்களை நடத்துறவங்களுக்கும் தெரியாது. எலியாக்கு பாருங்க, என்னமோ அமெரிக்காவுக்கு போற மாதிரி இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். சரி, அவனுக்கு தான் தெரியுது, பரவாயில்ல. எலிசாவுக்கு சொல்றாங்க இன்று உம்முடைய ஊழியக்காரர் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போற. அவன் சொல்றான் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு பரலோகத்துக்கு போறது. தீர்க்கதரிசிகள் புத்திரர் இன்னொரு ஊர்ல இருக்காங்க. அவங்க கேட்கறாங்க எலிசாவை பார்த்து, இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாராமே. எலியா பரலோகத்துக்கு போறது ஊருக்கே தெரிந்து பாருங்க. அந்த ஊருக்கு தெரியுது, எலிசாவுக்கு தெரியுது, எலியாவுக்கும் தெரியுது. ஆனா நீங்க பரலோகத்துக்கு போறது உங்களுக்கே தெரியாது. ஆமா தானே? பரலோகத்துக்கு போவீங்களா? முயற்சி பண்றோம், கஷ்டம். சரி, ஓகே, உங்களுக்கு தான் தெரியல, உங்க கூட இருக்கிறவருக்காக தெரியுமா? உங்க மனைவிக்கு தெரியுமா நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு? மனைவியை கூப்பிட்டு கேளுங்க, உங்க கணவர் போவாரா? யார், இவரா? சான்ஸே இல்லை. சரி, கணவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, உங்க மனைவி பரலோகத்துக்கு வருவாங்களா? அவருக்கு ஒரு கணவர் சொன்னார் என்கிட்ட, அவங்க வந்தா அப்புறம் அது எப்படி பரலோகமா இருக்கும் பாஸ்டர்? அப்போ உங்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. சரி, வேண்டாம், விடுங்க. பக்கத்து வீட்டுக்காரரை கேட்டு பாருங்க, உங்க ஏரியாவில் கேளுங்க, அங்க ஒரு பெந்தகோஸ்தக்காரங்க இருக்கிறாங்களே, சபைக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. அந்த பயெல்லாம் போக மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? 7 மணிக்கு மேல 2 பேரும் சண்டை போடுறாங்க பாருங்க. நாங்கெல்லாம் இப்ப டிவி சீரியலே பார்க்கறதை நிறுத்திட்டோன்றான். அவங்க போடுற சண்டையை தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி சபை பரலோகத்துக்கு போகும்? அப்புறம் சபைக்கு வரும்போது பாருங்க, 2 பேரும் பைக்ல வந்து இறங்குறதும், கார்ல வந்து இறங்குறதும், சோத்திரம் 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 சோத்திரம். ஐ, யாரை ஏமாத்திரிய? பாஸ்டர் ஏமாறுவாரு. அடடா, அந்த சிஸ்டர் நேர் முழங்கால நின்னாங்கன்னா ஆராதனை முடிகிற வரைக்கும் அவங்க நேர் முழங்கால தான் நிற்பாங்க. பக்கத்துல இருந்து ஆண்டவர் சொல்வார், நீயோ முழங்காலை பார்க்கிறாய், நானோ அவள் மூளையை பார்க்கிறேன். சபை செத்து கிடக்கு, சபை செத்து கிடக்கு. எழுப்பணும். சபை எழும்பாம எழுப்புதல் வரவே வராது. இப்ப இருக்கிற நிலைமையில் ஏன் கர்த்தர் இந்த ஜெபங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. கொரோனா வந்தது ஒரு நல்லது. எதனால தெரியுமா? ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பிச்சு, வசனத்தின் பக்கம் திரும்பிச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி மோசமான கண்டிஷன். 20 வருஷமா கதறோம், சபை மோசமா போகுது மோசமா போகுது. ஒரு பக்கம் இறங்கி அவன் என்ன சொல்றான், நீ ஆராதனையே பண்ணாத, துதிக்காத, ஜெபம் பண்ணாத, டான்ஸ் போடு, பரலோகத்துக்கு போவேங்கிறான். ஒருத்தன் என்ன சொல்றான், விசிலடி, பரலோகத்துக்கு போவேங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், நீ பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போவேங்கிறான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு உபதேசம். கடைசியில எது கெட்டது எது நல்லதுன்னு ஜனங்களுக்கு தெரியாம போச்சு. ஆண்டவர் நடுவில் இந்த கொரோனா கொண்டதனுடைய விளைவு, உண்மையிலேயே வசனம் எது, கர்த்தருடைய பிள்ளைகள் யார், எது தேவனுடைய சபை என்பதை கர்த்தர் இந்த கொரோனாவில் வேறு பிரித்து காத்திருக்கிறார். இப்போ ஒரு கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பிடுச்சு. இப்ப திருப்பி அவனுங்க கிளம்புறாங்க. ஒரு பெரிய கூட்டம் கிளம்புது. திருப்பி சபையை சோறும் போக்க முடியும். பவுல் சொல்றாரு இல்லையா, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓ நாய்கள் வரும். அதே மாதிரி தான் இன்னொரு கூட்டம் வரப்போகுது. இப்பவும் சபை அதே நிலைமை தான். திருப்பியும் பழைய கதைக்கு போகுது. நிர்விசானம். ஒரு 2 வருஷம் பயம் இருந்துச்சு. டிவியில் வர நியூஸ் எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு சாவறாங்கன்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், எங்க வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, சோத்திரம் சோத்திரம்னு இருந்துச்சு. அப்புறம் இப்ப கொரோனா குறைஞ்ச உடனே சோத்திரமும் குறைஞ்சிருச்சு, பயம் போயிருச்சு. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? உங்களை பயமுறுத்தி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. பயமுறுத்தி தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாருன்னா என்னைக்கோ கர்த்தர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பார். கர்த்தர் தன்னை நேசித்து பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால தான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கிறார்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.